Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சாலும் அடுத்ததான் கூட்டணி பற்றி அவங்க பேசுனதை பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை தாவேகா வந்துட்டு ஏதாவது சொந்த கட்சிக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேச மாட்டாரு, தாவேகோடன் கூட்டணி வைக்க போறாரு, அதனால தான் இப்படி பேசுறாரு அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நான் வந்து இப்போ பொது இடங்களையும் சொல்லியிருக்கேன், ஒரு அரசியல் கட்சியை பார்த்து நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன்னு அது திமுக மட்டும்தான். நான் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கேன், அது நெரேட்டிவ் செட் பண்ணது அவங்கள மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேம் மட்டும் வச்சுக்கோங்க, தாவேகா ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தான் அன்னைக்கே சொன்னோமே, கரு ரூபத்தில் நடந்த உடனே நாங்கள் அன்னையிலும் சொல்லிட்டு இருக்கோமே, நீங்கள் போயிட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லுவாங்க. போலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து கூட்டணி எடுபடலை, அது பேரம் படியல, அதனால நீங்கள் போலன்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களுக்கு முன்னாடியே எல்லா பிட்டையும் போட்டு வச்சிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும். கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தபோது நினைக்கிறேன், இப்போ நாட்டுறாங்க அப்போ அணுசக்தி ஒப்பந்தம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு 2000 அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 2006-11 கவர்மெண்ட், 2009 ஆட்சி வந்து கீழே உள்ள மாதிரி இருந்துச்சு. அப்போ அணுசக்தி ஒப்பந்தம் தேவையா தேவையில்லைன்னு பிரச்சனை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் விழுந்துரும் போல இருந்துச்சு. அப்போ கலைஞர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றார், அணுசக்தி ஒப்பந்தம் வேண்டுமா என்றால் வேண்டும், ஆட்சியை பறிகொடுத்து விட்டு அணுசக்தி ஒப்பந்தம் வேண்டுமா என்றால் வேண்டாம். நாளைக்கு நீங்கள் என்ன சொல்லுவாருன்னா, அணுசக்தி ஒப்பந்தம் வேணும் தாங்க சொன்னேன் பார், அப்புறம் நான் வேண்டாம் தாங்க சொன்னேன், ரெண்டுமே சொல்லிடுவார். என்னன்னா ஆட்சியை பறி ஓரளவுக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு வேணுமா அப்படின்னா வேண்டாம்ங்கிறது திமுகவோட நிலைப்பாடு. ஆனால் வர வைக்கிறதுக்கு ஓட்டு போட்டு வந்துச்சு திமுக. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு கூடாது அப்படிங்கிறது திமுக நிலைப்பாடு. ஆனால் வருவதற்கான மசோதாவில் மத்திய அரசில் போய் பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டு வந்தாங்க. என்னன்னு கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. அதான் ஜெயலலிதா முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன வந்தால் என்ன அப்படின்ட்டார். அப்போ வரவே கூடாதுன்னு தடுக்கிறது எப்படி, தமிழ்நாட்டில் மட்டும் தடுக்கிறதுன்னு சொல்கிறது எப்படி, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருவாங்கல்ல. இந்த ரெண்டையுமே செட் பண்ணி வச்சுருவாங்க, எப்படி போனாலும் சமாளிச்சுவாங்க. வர்த்தக முதலீடு நீங்கள் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேர முதல் ஏங்க அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் எதிர்த்தோம்பாங்க. ஏங்க அனுமதிக்கல, நாங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டோம்பாங்க. அணுசக்தி ஒப்பந்தம் ஏங்க அடிச்சுங்க, நாங்கள் எதிர்த்தோம்பாங்க. அப்புறம் என்ன ஆட்சி போகிறவர்களுக்கு வேண்டாம், ரெண்டையுமே படிச்சு வச்சுருவாங்க. அது வந்து டிஎம்கே மாஸ்டர் அதே தான் இப்போ பண்ணுறாங்க. தாவேகா அதிமுக கூட்டணி அமைஞ்சிருமா தெரியாது. ஆக்சுவலாக யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜயை தவிர வேறு யாரும் இந்த இடத்துல முடிவு எடுக்கல. அதிமுக பாஜக ஏதோ நம்பிக்கையில் இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர் வந்து விஜய் இங்கே வருவார்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. வந்தாருன்னு அவருக்கு லாபம் பலமுறை சொல்லிட்டேன், 200 சீட் அடிச்சிருவாங்க. அவங்க தாவேகா வந்து இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் இந்திய கூட்டணி வந்துருச்சுன்னு ரிசல்ட் பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, நீங்கள் டெய்லி போயிட்டு எடுத்துருக்க வேண்டியதில்லை, அது முடிஞ்சு போச்சு ரிசல்ட் அங்கே வந்து கிளியராக. ஆனால் அந்த தெளிவு வந்து அவரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. புரியுங்களா, விஜய் அவர்கள் தான் முடிவு எடுத்துருக்கோம், வேறு யாருக்கும் முடிவு. அவருக்குமே ஆட்சி அமைக்கலாமாங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் காங்கிரஸ்லையும் பேசிகிட்டு இருக்காரு, மற்ற கட்சியிலையும் பேசிட்டு இருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்றம் போல பல கட்சிகள் பேசிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து என்னவா முடிய போது நமக்கு தெரியாது. அப்போ திமுக என்ன செய்யுது, ரொம்ப கெட்டிக்காரத்தனமா முன்னாடி ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கு. அவங்க அப்படி சொன்னதுனாலே உங்களுக்கு ஒரு தயக்கம் வந்துடும். இப்போ நம்ம போகலாமா இல்லையான்னு தெரியலையே, நம்ம பேசலாமா இல்லையான்னு தெரியலையே, நம்ம பேசினா அப்படி சொல்லுவாங்களோ, அப்படித்தான் அவங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி தடுக்க பார்த்துட்டே இருந்தாங்க. அது கள்ள கூட்டணி சொல்லிட்டே இருப்பாங்க. கூட்டணி அமைஞ்சிருச்சு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன். அவங்க கூட்டணி அமைஞ்சது காலத்தின் கட்டாயம், அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு 2024 பழிக்கலன்னு. அப்போ 2026 நம்ம வென்றோம்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவ்வளோதான். அவங்க வந்து அவர்களுடைய தேவைக்காக வந்தாங்க, திமுக விமர்சனத்துக்காக பிரியல, திமுக வரவேற்புக்காக சேரலை, அவர்களுக்கு தேவைப்பட்டு சேர்ந்தாங்க. புரியுங்களா, அது அவங்களுடைய செல்ஃப் ரீசன், வேறு எந்த ரீசன். ஆனால் திமுக அவர்கள் பார்த்தீங்களா அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள் அன்றே நாங்கள் சொன்னோம். அதுக்காக அந்த இடத்துல வந்து ஒரு தாவேக்காக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. நம்ம போனால் நமக்கு ஏதாவது விமர்சனம் வருமோ, நம்ம இதனால தான் சேர்ந்தோன்னு. அதற்கு இதற்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவருக்கு தெரியும். அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் முன் வச்சிருக்காரு. அப்படிங்கிற அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் யாருக்கு அப்படிங்கிறது கேள்வி, யாருக்குங்கிறது. நான் உங்களுக்கு என்னுடைய கணக்கு இவ்வளோதான். அதிமுக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கூட்டணியில் தாவேகா வந்தால் 200 சீட், அதுக்கப்புறம் அங்கே கேள்வியே கிடையாது. அது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண கணக்கு சொல்லேனே, அது ரொம்ப நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் யாருமே சேரலன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் யாருமே சேரல. ஏடிஎம்கேக்கு 20% ஓட்டு வந்து எப்பயுமே குறைஞ்சிக்கிது. அதிமுகவும் திமுகவும் அவங்களுடைய ஒஸ்ட் பீரியடில் 20 கீழே அவங்க போனதில்லை வச்சுன்னா, கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அதுக்கு. ஸோ 20% வச்சுருக்காங்க. பிஜேபிக்கு நான் வெறும் 10% தான் கொடுக்குறேன். 18% கூட்டணி வாங்கினாங்க, அதை 8 தூக்கி விட்டுருங்க, அவங்களுக்கு வெறும் 10%. ஸோ 30% ஓட்டு கையில் இருக்கவங்க. விஜய்க்கு வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாரும் 20 வரைக்கும் கொடுத்துருக்கேன், நான் வெறும் 10 தாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து இது 20 கிடையாங்க, நான் வந்து 6 to 10 6 10 தான் குறைச்சி தான் மதிப்பிடுறேன். இந்த 10 உள்ளே வந்துச்சுன்னா 40 உள்ளே வந்துருச்சே. திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு எல்லாரும் ஏற்கிறாங்க. அது எவ்வளோ 5 7 10 தெரியாது, சரிங்களா. ஒரு வேளை 7.5% தாங்க போதுன்னு வச்சுக்கோங்க.
40 வந்துருச்சா? 47% ஓட்டு வாங்கினவங்க 7% கீழே விழுது. அவங்க 40 இவங்க 40 வந்துட்டாங்களே. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ தாவேக்கா இங்கே உள்ளே வந்துச்சுன்னா கிளியர் ரிசல்ட்டுங்கிற எல்லாருக்கும் தெரியும். வருவாங்களா இல்லையாங்கிற விஜய் தவிர நான் என்னுடைய கணக்கில் திரு அமித்ஷாக்கோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ கூட உறுதியாக தெரியும் நான் நம்பலை. ஏன்னா இது இவருடைய கையில். இவர்கள் எல்லோரும் அவர் வருவதற்காக இயங்குகிறார்கள். வருவாரா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம வந்து அந்த பாடத்தில் போகிற மாதிரி அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்படின்னா எதிர்பார்க்கலாமே தவிர ரிசல்ட் என்ன ஆகும்னு தெரியாது. அவரோட முடிவு தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு முக்கியமான பத்திரிகை திமுக சார்பில் இருக்கிற பத்திரிகையில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தாவேக்கா வந்து பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டது. சிபிஐங்கிற பேரில் வந்து ஆல்ரெடி சிபிஐ வந்து விசாரிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது விஜயே சொல்லியிருக்கிறாரு. இது வந்து மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போ திருப்பியும் விஜய் அங்கே போறாருன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. 2 விஷயம் பார்க்கணும். நீங்கள் முரசொலி சொல்கிறீங்களா? சரி, ஒன்று, திமுகவே பாஜகவோட கூட்டணியில் இருந்துச்சுன்னு மறந்துடக்கூடாது. திமுக கூட்டணியில் இருந்தது 2002 கலவரத்தின் போது. 2002 குஜராத் கலவரம் தான் திமுக பாஜக மேலே பெரிய விமர்சனம் வைக்கக்கூடியது. அந்த கலவரத்தின் போதே பாஜக கூட்டணியில் திமுக இருந்தது, தொடர்ந்தது. பாஜக மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் பாஜகவோட திமுக கூட்டணி வைத்தது. சரிங்களா? ஸோ அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ திமுகவோட சேர்ந்தா என்ன ஆயிரும் அப்படிங்கிறத சொல்ல, பாஜகவோட சேர்ந்தா என்ன ஆயிரும்னு சொல்லலாம். அவங்க தான் கூட இருந்திருக்காங்க. 2வது, சிபிஐ கூட போனால் என்ன ஆகும் அப்படின்னு. சிபிஐ ரொம்ப மோசமாக கூண்டு கிளி போல பப்பட் மாதிரி இருக்குது, பேரட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக சுப்ரீம் கோர்ட்டால் விமர்சிக்கப்பட்டது திமுக காங்கிரஸ் ஆட்சி கூட்டணியில் டெல்லியில் இருந்தபோது தான். அந்த யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தான் இதே சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கண்ணா பின்னான்னு திட்டுச்சு. அப்படி விமர்சனத்துக்கு உள்ளானது அன்னைக்கு சிபிஐ. அப்போ சிபிஐ கரெக்டாக இருந்துச்சான். அப்படி விமர்சனத்துக்கு உள்ளாகலை இது வரைக்கும். இப்போ சிபிஐ கெட்டு போச்சான். இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் சேர்ந்து விடக்கூடாதுங்கிற பதட்டம் அவர்களுக்கு தெரிகிறது. பொலிட்டிக்கலாக வந்து அவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகும். அதை தவிர இதில் எந்த லாஜிக்கும் இல்லை. சிபிஐ ஒரு பிரச்சனை ஏற்கனவே சொன்னது தான். சிபிஐ வந்து மத்திய அரசு கூடியது, அதனால பாஜக சப்போர்ட் பண்ணிடும். அப்போ காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை திமுக சப்போர்ட் பண்ணிடுமா? அப்போ தமிழ்நாடு காவல்துறை திமுக சப்போர்ட் பண்ணினா இதை எப்படி விசாரிப்பீங்க? நீங்கள் இந்த வழக்கு எப்படி விசாரிப்பீங்க? இது தமிழ்நாட்டில் போடப்பட்ட எல்லா ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர் மேலே வந்து பாலியல் உணர்ச்சி வழக்கு இல்லாட்டி கொலை வழக்கு எப்படி அந்த எஸ்பி விசாரிப்பார்? திமுக அரசுடைய போலீஸ் ஆச்சே. அப்போ நாம் நம்பணும் முதல். இது வந்து சும்மா அந்த அப்படியே ஒரு விஜய் சொன்னார். விஜய்க்கு அரசியல் தெளிவு கிடையாது. அவர் இப்போ தான் கற்றுக்கிட்டு வர்றார். அவருக்கு வந்து முன்னாடி தெரியாது. அவர் வந்து அவருக்கு விமர்சனம், விஜய்க்கு வந்து சிபிஐ வேண்டாம், எங்கே போவார்? ஒரு குரூப் சொல்கிறாங்க அண்ணன் தான் வந்து சிபிஐ விசாரணையே கேட்கல, சுப்ரீம் கோர்ட்டுடைய இதெல்லாம் வச்சு. சுப்ரீம் கோர்ட் எந்த ஊர்? தமிழ்நாடா? அங்கே இருக்கக்கூடிய யார்? தமிழ் அதிகாரிகளா? தமிழ் நீதிபதிகளா? அப்போ நீ அந்த இடத்துல ஒன்றிய அரசுடைய விஜயனுடைய வார்த்தை, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஓகே, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ ஓகே இல்லையா? அது ஏதோ அரசியல் தெளிவு இல்லாமல் ஆரம்பத்தில் சொன்னது அவ்வளோதான். முரசொலியுடைய பதட்டம் வந்து அவர் டிஎம்கே கூட்டணிக்கு போயிடுவார், ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிடுவார் அப்படிங்கிறது அது புரிந்து கொள்ளக்கூடிய பதட்டம். அப்போ இதுவும் ஒரு நரேட்டிவா? இங்கே வந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, அவர் வந்துட்டு சிங்கத்திலிருந்து தப்பிச்சு புள்ளிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அமித்ஷாவின் கைப்பாவையாக மாறிட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து வைக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் சரி, இல்லை எல்லா டிஜிட்டல் நிகழ்ச்சிகளிலும் சரி, அவங்க சார்பு நிலை பேசுறவங்க இந்த வாதத்தை வைக்கிறாங்க. இன்னமும் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி சேருவார்னு நான் நம்பலை. இன்னமும் சேர்ந்தா அவருக்கு பெரிய லாபம்னு நான் சொல்லிட்டு வரேன். ஒரு 40 சீட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 35 எம்எல்ஏ கிடச்சிரும். உங்களுக்கு புரியுங்களா? 50 சீட் வாங்கினா 42 எம்எல்ஏ கிடச்சிரும். இது வந்து சாதாரணமாக கிடச்சிடும். அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வாய்ப்பு எந்த கட்சி தலைவருக்கும் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கும். சேரலங்கிற அவசியம். நான் கேட்குறது, அரசாங்கம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு விஷயத்தை அரசாங்கத்தோடு தொடர்படுத்தி, அரசாங்கத்தை கட்சியோடு தொடர்படுத்தி, கட்சியை சிபிஐயோட தொடர்படுத்தி, சிபிஐ வந்து விஜயோட தொடர்படுத்துங்கிறது நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்கிறேன். சிபிஐக்கு உத்தரவிட்டது யார்? பிஜேபியா? நரேந்திர மோடியா? அமித்ஷாவா? சிபிஐக்கு உத்தரவிட்டது உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அப்போ நீங்கள் சிபிஐ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஜேபி வந்துடும் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சந்தேகப்படுறீங்க, உச்சநீதிமன்ற நோக்கத்தை விமர்சிக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு செய்ய இருக்கும்? எனக்கு புரியவே இல்லை. என்ன கணக்கில் வரும் அது? சிபிஐ விசாரணை சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் எங்கேயா பார்ட்டியாக இருக்குதா? இந்த கேஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்குதா? அவங்கள்ட்ட கேட்கவும் இல்லை, அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு அஃபிடவிட் கிடையாது, அவங்களுக்கு ரோலே கிடையாது. இது காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, 2 மாநில பிரச்சனை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்னு சொல்லலாம். இது 2 கட்சிகளில் உள்ள பிரச்சனை. அதில் பிஜேபி எங்கே இருக்குது? சரி, பிஜேபி வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பெட்டிஷன் போட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. அது வந்து தாவேக்காவுடைய பெட்டிஷனை விசாரிக்கிறாங்க, தமிழக அரசு தரப்போ கேட்குறாங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தாவேக்கா வந்து சிபிஐ விசாரணை கேட்கல, அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு சொன்னது யாரு? உச்சநீதிமன்றம். 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அவங்கள கேளுங்க. அவர் உள்நோக்கத்தோடு செயல்பட்டாங்கன்னு முரசில் எழுதிட்டோம்.
இன்னொரு விஷயம், ரஸ்தோகி அவர்களையும் அஷ்ராகாக் அவர்களையும் கம்பேரிசன் பண்ணி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதையும் உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரஸ்தோகி எப்படி வந்து ஒரு வழக்கு கையாண்டாரு, பில்கிஸ் பானு வழக்கு எப்படி கையாண்டாரு, இவர் தான் இப்போ வந்துட்டு எஸ்ஐடி வந்துட்டு இந்த குழுவுக்கு வந்து தலைமை, அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க தீர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு நீதிபதியுமே ஒவ்வொரு வழக்கை ஒவ்வொரு விதமாக கையாள்வார்கள். நம்ம அதை வந்து ஒரு கணக்கில் வச்சு சொல்லவே முடியாது. இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா எல்லா நீதிபதிக்கும் எடுத்துக்கலாம். நீதியரசர் சதாசிவத்துலேருந்து கவாய் அவர்கள் சொன்னார், போய் உங்கள் கடவுள் விஷ்ணுகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட என்ன நீதி எதிர்பார்க்க முடியும்? யாராவது சொன்னாங்கன்னா இவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்காருங்க, அப்போ நாங்கள் எப்படிங்க வழக்கு போட முடியும், பிஜேபியோ அரசு எப்படி வழக்கு போட முடியும்னு சொன்னாங்கன்னு அப்படிங்க சொன்னாங்களா? அவர் இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதத்தை பாரத பிரதமர் பாராட்டுகிறார். புரியுங்களா? நீங்கள் வந்து அவர் மேலே வந்து ஒருத்தர் ஷூ வீசும் போது நீங்கள் ரொம்ப கட்ஸோடு ஹேண்டில் பண்ணீங்க சார், ஐ அப்ரிஷியேட் சார், சூப்பர் சார் அப்படின்னு பாராட்டுறார். அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? போங்க கடவுள்கிட்ட போய் கேளுன்னு நம்முடைய அடிப்படை மத நம்பிக்கையை வந்து ஒரு விஷயமா கேள்வி எழுப்பியிருக்கார். அதுக்கு வந்து பதில் விமர்சனம் வரவே இல்லையே. அப்போ எல்லா நீதிபதிகளும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அத்தனை நீதிக்கு வச்சுதான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீதியரசர் செந்தில்குமார் பண்ணார்ல, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்ல, யார் கேள்வி எழுப்பியிருக்காத? இங்கே நம்ம யாராக பேசணுமா? உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு, ஏன்ட்ட தம்பியெல்லாம் கேட்டாங்க, நீதிபதியே சொல்லிட்டாரு அவர் பார்த்தீங்களா வந்து தலைமை பண்பில், அது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் வரலைங்க. தலைமை பண்புலாம் ஸ்கேல் நம்ம எப்படிங்க பார்க்க முடியும்? அது மக்கள் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீதிமன்றம் சொல்லியிருக்கேன், உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கேன். அப்போ நீதியரசருடைய யாராவது விமர்சனம் வைக்கிறாங்களா? இது என்ன கணக்கு? நீங்கள் ரஸ்தோகி என்ன செஞ்சார், சரி, அருணா ஜெய்சன் என்ன செஞ்சாங்க வாங்க. ஒவ்வொரு நீதியரசருக்கு எடுத்தோம்னா ஏக்கராஜன் என்ன செஞ்சார் வாங்க. சந்துரு அவர்களுடைய பொலிட்டிக்கல் லீனிங் தெரியாதா? போராடம் பூரா புத்தகத்திற்குள்ளால் வந்து அவர் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலையா? அவருக்கு லெஃப்ட் லீனிங் இருக்குன்னு தெரியாதா? அவர் லெஃப்ட் லீனிங் உள்ளவரும் தெரிஞ்சுதான் நீதிமன்றத்தில் உட்கார்ந்தாரு. நீதிமன்றத்தில் உட்காரும்போது தமிழ்நாடு கொண்டாடிச்சா விமர்சிச்சுதான். ஆஹா இப்படி பண்ணி, அப்போ நம்ம ஏற்கிறோம்ல, மதிக்கிறோம்ல. இறங்கின பிறகு அவர் ஃபுல்லாக அவருடைய பாலிசி பேசுகிறார். நம்ம என்ன நம்புகிறோம்? அங்கே உட்கார்ந்துருக்கும்போது நியூட்ரலாக இருந்திருப்பாரு, ரைட்? அப்போ உங்களுக்கு அவர் நியூட்ரலாக நீங்கள் அப்பீல் போங்க, வாய்ப்புகள் இருக்குல்ல. எங்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த அமர்வு விசாரிக்கக்கூடாது, அமர்வு மாற்றுங்க கேட்டிருக்கோம்ல. இந்த மாநிலம் விசாரிக்கக்கூடாது, வேறு மாநிலம் கேட்டிருக்கோம்ல. அப்போ ரஸ்தோகி தலைமையில் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். யார் தடுக்கிற? தமிழக அரசு ஒரு பார்ட்டி தானே, தமிழக அரசு அப்பீல் பண்ணலாம்ல. ஏன் பண்ணல? அங்கே பண்ணாமல் வந்து இங்கே வந்து சொல்கிற என்ன இருக்குது? அஸ்ராகார் நல்ல அதிகாரி தான், அது ஏன்னு குழப்பம் இல்லை. ஆனால் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார்? தமிழக அரசுடைய உள்துறை செயலர் ஏற்கனவே எல்லாம் பேட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. உள்துறை செயலர் சொன்னதுக்கப்புறம் தப்புன்னு ரிப்போர்ட் கொடுத்துருவாரா? உள்துறை அமைச்சர் எல்லாம் சொல்லிட்டாங்களே, உள்துறை செயலர் எல்லாம் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன இருக்குது? அப்போ இந்த இடத்துல வந்து அஸ்ராகாருக்கு நியாயமானவரா நியாயமற்றவராங்கிறது இல்லை. அமுதா ஐஏஎஸே நியாயமானதில் அவங்களுக்கு குழப்பம் இல்லை. இது வரைக்கும் அவங்கள அந்த மாதிரி யாரும் விமர்சனம் பண்ணதில்லை. அமுதா ஐஏஎஸோடைய நேர்மை இது வரைக்கும் யாரும் விமர்சனம் பண்ணி வந்ததில்லை. அது செப்பரேட் பண்ணி இங்கே சம்மந்தம்லாம் கொண்டு வரீங்க, ஜாதியை கொண்டு வந்து மதத்தை கொண்டு வர மாதிரியா? அதில் யாரும் கேள்வி எழுப்பவே இல்லையே. அவர்கள் சொன்ன கூற்று இங்கே வந்து சரியா இல்லைன்னு தானே பேசுகிறோம். அவர்கள் நேர்மையானவர்கள் இல்லையாங்கிற கேள்வி எழுப்பவே இல்லை. அஸ்ராகாரோட நேர்மையை யார் கேள்வி எழுப்பியிருக்கா சொல்லுங்கள்? நீதிமன்றத்தில் எழுப்பினாங்களா? அவங்க டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறக்காக சொல்கிறாங்க. சிபிஐ தான் விசாரிக்க போகுது. சிபிஐக்கும் ஒரு செக் வைக்கிறதுக்காக ஒரு நீதிபதிகள் தலைமை வைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி டு த கோர் அப்படின்னு பார்க்காம நீங்கள் வந்து அவங்க யாரும் தெரியாத, அவங்க யாரும் தெரியாதுன்னா இதுதான் நீதிமன்றங்களை விமர்சிக்கிற தன்மை. இது நிறைவாக இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த கரூர் பிரச்சனை மட்டுமே இங்கே வந்து பெரிதாக பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கு பின்னாடி இருக்கிற பல பிரச்சனைகள், கிட்னி வழக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், அஜித்குமாரோட வழக்கில் இருந்து, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் உச்சநீதிமன்றத்திலே ஹேரிங் போனது. அதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்புலாம் வந்தது அப்படிங்கிறதை வந்து இங்கே பெருசாக ஒரு டிஸ்கஷனே இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஊடகம் தொடர்ந்து இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. கரூர் வழக்கில் தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதில் குழப்பமே இல்லை. அதை விட்டுட்டு போக முடியாது. அதற்காக மற்றது பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. என் ஊடகங்கள் என்ன பிரச்சனை? இப்போ கூட சமூக வலைதளங்களில் இப்போ ஊடகம் நடுநிலையாக இருக்காங்க, விவாதம் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல. யார் நியாயம் யார் நியாயம்னு இது ஒரு டிபேட் போயிட்டுருக்கு, நல்லதாக வச்சுக்கோங்களேன். நான் என்னென்ன, ஊடகம் அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா, டிடிவி உள்ளே வருவாரா, ஓபிஎஸ் அவ்வளோதானா, இந்த விவாதங்களை விட்டுட்டு அரசாங்கம் மக்களுக்கு கடமைப்பட்டது. அரசாங்கம் தன்னுடைய கடமையில செய்கிறதாங்கிறது நிற்கணும். அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும். நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன். மமதா பானர்ஜி அவர்கள் 10 மணிக்கு மேலே பொம்பளை எதுக்கு வெளியே போகுதுன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு கேள்வி எழுப்புவாங்களா? இதே கேள்வியை பிஜேபியோட ஒரு கவுன்சிலர் எழுப்பியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி தமிழ்நாடு ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். அப்போ நாம் வந்து யார் சொன்னா அப்படிங்கிறது இல்லை, என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், அதுதான் முக்கியம். அப்போ பிஜேபி சொன்னால் நான் குத்தமாக்கிடுவேன், ஏடிஎம்கே சொன்னால் நான் காலி பண்ணி விட்ருவேன், டிஎம்கே செஞ்சாங்கன்னா பேசாமல் உட்காந்துரும். இது நடுநிலை இல்லை, மக்கள் ஏற்க மாட்டாங்கல்ல. அப்போ ஊடகங்கள் கரூர் பிரச்சனையை தொடர்ந்து விவாதிக்கணும், நோ டவுட். கரூர் பிரச்சனை போலவே மற்ற விஷயங்கள் விவாதிக்கணும். நிச்சயமா சார். அடுத்தடுத்த கட்டம் எப்படி நகருதுங்கிறத பார்க்கலாம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி.